வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல்கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல்கட்டு சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி, பூரி, அப்புறம் சோளா பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். வாங்க இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு கூட நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கருப்பு கொண்ட கடலை ஒரு 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் போல் அதை நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை குக்கரில் வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 15 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோம்பு வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை அரைச்சிக்க போகிறோம். இப்போ குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பை இதில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சோம்பை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணாமே அரைச்சிக்கலாம். ஆனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிறதுனால வந்து இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண அதை நீங்கள் விட மாட்டீங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவோடு சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி வந்து ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் அரைக்கிறதுல இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். ஆனால் இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு நான் 2 பெரிய சைஸ் தக்காளி இல்லை பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ இது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இது ரெசிபிக்கு தேவையான மசாலா பொடியில் நம்ம சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். இப்போ இது வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சன்னாவை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலையை தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கலாம். அந்த நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வந்து நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள் லைட்டாக அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது நல்லா கொதிச்சோன்னு நல்லா திக்காகி வரும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சன்னாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் சன்னாலாம் போட்டிருக்கிறதுனால இது நல்லா திக்காகி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கர் லிட் போட்டு நம்ம மூடிக்கலாம். மூடிட்டு நான் பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு கிரேவி. நான் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி மேலே வந்து தூவிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா இது இடையில சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். இது வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை விட்டுருங்க. நீங்கள் இல்லைன்னா கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல்கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.